இப்படிப்பட்ட கடலை மிட்டாயெல்லாம் நம்ம சாப்பிட்டிருக்கவே மாட்டோம். அட, இதை இப்படிதான் பார்த்து பார்த்து தயார் பண்றாங்களா? முன்னாடிலாம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மில்க் ஸ்வீட் தான் வாங்கி எல்லாரும் கிஃப்ட் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் கோயில்பட்டி கடலை மிட்டாய் சத்தான உணவுன்னு சொல்லி நிறையா வாங்கி கிஃப்ட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட கடலை மிட்டாயெல்லாம் நம்ம சாப்பிட்டிருக்கவே மாட்டோம். ஒவ்வொரு வருஷம் ஒரு வித்தியாசம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வருஷம் வந்து கடல் பாசி கடலை மிட்டாய், பூசணி விதை கடலை மிட்டாய், முருங்கைக்கீரை கடலை மிட்டாய், ரோஸ் கடல்ஸ் கடலை மிட்டாய், கருப்பு கவுனி அரிசி கடலை மிட்டாய்ன்ற மாதிரி ஒரு வித்தியாசமான கடலை மிட்டாய்களை சத்துள்ள கடலை மிட்டாயை தயாரித்து கொடுக்குறோம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, வெளியூர்லயும் இதுக்கு எக்கச்சக்கமான டிமாண்டு. ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்கறத விட வந்து கடலை மிட்டாயை வாங்கி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து கடந்த சில வருடங்களாகவே இருந்துட்டு வருது. இவ்வளவு மவுசா என்னங்க சொல்றீங்க? இந்த தீபாவளிக்கு கடலை மிட்டாய் வியாபாரம் மிக அமோகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த தீபாவளி வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய் வியாபாரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தீபாவளியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு கடந்த 2020ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு பெற்றதுக்கு அப்புறமா கடலை மிட்டாய் உற்பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. விற்பனையும் படு ஜோரா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலங்கள்ல இருந்தும் பலரும் வாங்குறாங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசா இருக்கும் போது கடலை மிட்டாய் அப்படின்னா ஒரு வெரைட்டி மட்டும் தான் சாப்பிட்டுருப்போம். ஆனா இப்போ பல வெரைட்டிஸ் வந்துருச்சு. ரோஸ் பெட்டல்ஸ் கடலை மிட்டாய், கடல் பாசி, கருப்பு கவுனி, முருங்கைக்கீரை, பூசணி விதை, இந்த மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. இவ்வளவு வெரைட்டி எல்லாம் வரும்போது டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும் இல்லையா? அதனால ஆர்டர்கள் பல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்த ஸ்வீட் மாதிரி எல்லாம் இல்லாம கடலை மிட்டாய் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பிரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் அதை வச்சுக்கலாம். சோ அதனாலேயே நிறைய பேர் இதை விரும்புறாங்க. தீபாவளி அப்படின்றதுனால ஆர்டர்ஸ் எல்லாம் குவிஞ்சிட்டு இருக்கு. ஊழியர்கள்லாம் பகல் இரவு அப்படின்னு நேரம் காலம் பார்க்காம வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல உற்பத்தியாளர்களுக்கு இது மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.